ஏசியா ஃப்ளைட் இவ்வளோ கிட்ட பார்க்க முடியுமா? எனக்கும் அந்த ஃப்ளைட்டுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத நான் அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டுறேன். செம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கேஷா தமிழ் vlog லேட்டஸ்ட் அப்டேட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. பெல் பட்டன் அமைச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஹாய் வணக்கம் கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கேஷா தமிழ் vlog. ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இதுதான் ஃப்ளைட் லேண்டிங் ஏரியாவுக்கு வந்திருக்கிறோம். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கோலாலம்பூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது தள்ளி இருக்கிற ஒரு ஏரியா. ஜலன் பக்கலிலிங் அப்படின்னு வேஸ்ல போட்டிங்கனாக்கா நீங்க இந்த இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். நிறைய பேர் இந்த கப்பை வந்து, அதாவது இந்த ஃப்ளைட் வந்து லேண்டிங் பண்றதோட அழகை பார்க்கறதுக்காக இங்க வந்து ஈவினிங் டைம்ல நிறைய பேர் வருவாங்க. ஸோ அதுதான் நம்மளும் பார்க்கறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் இந்த ஃப்ளைட் லேண்டிங்கை வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்க முடியும். ஜோ ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் பண்ணி வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து எவ்வளோ கிட்ட நம்ம பார்க்க முடியுமோ அவ்வளோ கிட்ட நம்ம பார்க்குறோம். இந்த ஃப்ளைட் வந்து என்னமோ நம்ம பக்கத்துலேயே அப்படியே கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அவசரமாக சூப்பராக இருக்குது. இது செம்ம ஒரு ஃபீலாக இருக்குது. நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த தூரத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் பண்ணி வந்துகிட்டு இருக்கு. வாவ், என்ன ஃப்ளைட்டா இருக்கும்? ஐயோ சத்தியமா தெரியல என்ன ஃப்ளைட்னு, பட் ஆனால் அவ்வளோ கிட்ட போகுது. ஃப்ளைட் வந்துருச்சு. ஸோ ஒரு நிமிஷம் தான், ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு 60 செகண்டுக்கு ஒரு வாட்டி ஒரு ஃப்ளைட் வந்துகிட்டே தான் இருக்கு. இது ஏஷியா, இது வந்து ரெட் கலர்ல வந்து பின்னால் அந்த விங்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஏஷியா ஃப்ளைட் இவ்வளோ கிட்ட பார்க்க முடியுமா? ஓ மை காட், யோ गाइस சீரியஸ்லி இந்த இடத்துக்கு நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணணும் வியூ. ஓ மை காட், சீரியஸ்லி ஏஷியோட விங்ஸ்ல இருக்கிறது வார்த்தை இவ்வளவு கிட்ட பார்க்க முடியும்னாக்கா, ஐ திங்க் இந்த இடத்துல இருந்து பார்த்தா மட்டும் தான் பார்க்க முடியும். 6:46க்கு வந்து ஏஷியா ஃப்ளைட் போனுச்சு. ஆக்சுவலாக இப்போ வந்து 6:47. 6:47 இன்னொரு ஃப்ளைட் வந்து ரெடி ஆயிடுச்சு, வந்துகிட்டு இருக்கு. மலேசியா ஃப்ளைட்டா? மாஸா? ஓ மாஸ் ஃப்ளைட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் போனது ஏஷியா, செகண்ட் வந்து மாஸ். ஓகே, இப்போ வந்து 6:49. ஸோ இப்போ என்ன ஃப்ளைட் வருதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இவ்வளோ கிட்ட பார்க்குறப்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. அவ்வளோ கிட்ட போகுது. ஐ திங்க் இதுவும் மாஸ் ஃப்ளைட் தான். ஐயோ செம்மையா இருக்கு. எக்கத்தாப்புல வந்து இருக்கிற வியூ நான் காட்டுறேன். ஸோ பாருங்க எவ்வளோ பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் பண்ணுறதை பார்க்கறதுக்கு தான் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைடில் தான் வந்து அந்த ஃப்ளைட் வந்து இப்போதைக்கு டேக் ஆஃப் பண்ணி போயிட்டு இருக்குது. ஸோ அவங்களாம் வந்து அங்கேருந்து அந்த வியூ பார்க்கறதுக்காக அவ்வளோ பேர் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பின்னால் வந்து அந்த கப்பை ஒன்று வந்துட்டு இருக்குது இங்க. ஓகே, தெரியுதா எவ்வளோ கிட்ட போகுதுன்னு? ஓகே, அது எவ்வளோ கிட்ட, எனக்கும் அந்த ஃப்ளைட்டுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத நான் அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓகே வெயிட், 1 2 3. அவ்வளோ கிட்ட போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக நானும் அந்த ஃப்ளைட்டும் அவ்வளோ கிட்ட இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து 2-3 ஸ்பாட் இருக்குது. நம்ம போயிட்டு இந்த மாதிரி இந்த ஃப்ளைட்டை வந்து பார்க்குறது, அவ்வளோ கிட்ட பார்க்குறதுக்கு வந்து 2-3 ஸ்பாட் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பாட்டில் போயிட்டு பார்த்துட்டோம். ஸோ
பாருங்க எவ்வளோ காடி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ அடுத்த ஸ்பாட்டை நோக்கி போய்கிட்டு பேரும் வந்து ஆக்சுவலாக இந்த ஃப்ளைட்டை பார்க்கறதுக்கு தான். ஏன்னா இதோட வியூ பார்த்தீங்கன்னாக்கா வேறு எங்கேயுமே கிடைக்காது. இவ்வளோ கிட்ட பார்க்கணுன்னாக்கா இந்த இடத்துக்கு பார்த்தா மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அங்கே இது வந்து ஆக்சுவலாக வீக்கெண்ட் சண்டே. ஸோ அதனால் வந்து பிள்ளைங்களாம் கூட்டிகிட்டு வந்து இந்த வியூ பார்க்கறதுக்காக வேண்டியே வந்திருக்காங்க. ஸோ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாருங்க மேச நாக்களி சாப்பாடெல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இது ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பாருங்க லெஃப்ட் டு ரைட்டு எல்லா இடத்துலையும் காடி வந்து ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோ பேரும் நின்று அந்த ஒரு வியூ பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்திருக்கிற 2வது ஸ்பாட். ஸோ இந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கிட்ட இது ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ கிட்ட இருக்குது பாருங்க. சூப்பரா இருக்கு. ஓ மை காட், அவ்வளோ கிட்ட இருக்குது. இந்த ஹைட் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் பக்கத்துலேயே இருந்து பார்க்குற மாதிரி இருக்கு. இது வந்து மாஸ், அதோட விங்ஸ்ல மாஸ்கோட லோகோ இருக்கு. மாஸ் ஃப்ளைட்டு. அடுத்த ஃப்ளைட். ஐயோ காய்ஸ் இவ்வளோ கிட்ட. ஓ மை காட், இதென்ன ஃப்ளைட்? இதுவும் மாஸ் தான். மாஸ் ஃப்ளைட் தான் போய்கிட்டு இருக்கு. நீங்களே பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து எவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. எல்லாரும் வந்து ஃபேமிலியாக வந்து இவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னாக்கா இந்த இடத்துல வந்து இந்த வியூ பார்க்கறதுக்கு தான் இந்த கப்பையோட லேண்டிங்கு. இந்த கப்பை வந்து நம்மளுக்கு கிட்ட இருக்கிற மாதிரியான வியூஸ் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப பேர் விரும்புவாங்க. இங்கே ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதுக்காக அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பாருங்க இந்த ரைட் ஹேண்ட் சைடில் அவங்களுக்கே தெரியாமல் நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறாங்க பாருங்க. அவங்களுக்கு மேலே வந்து அந்த கப்பை பறந்துக்கிட்டு அவ்வளோ கிட்ட வருது. அது அப்படியே அவங்க வந்து அப்படியே கேட்ச் பண்ணுற மாதிரி அது அப்படியே தொடர மாதிரியான ஒரு வியூ எடுக்கணும். அதுதான் வந்து அங்கே வந்து ஹைலைட்டு. ஸோ அதை எடுக்கிறதுக்கு செம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் நம்மளோட ஸ்க்ரீனில் இந்த வீடியோவை கேட்ச் பண்ணிட்டோம். நம்ம வந்து எப்பயுமே கப்பை உள்ளுக்குறது தான் பார்த்துருக்கோம். ஸோ கப்பை வெளியே எவ்வளோ கிட்ட பார்த்ததில்ல. ஸோ இந்த மாதிரி வியூஸ்லாம் பார்க்கணுன்னாக்கா நீங்கள் இந்த KLIA லேண்டிங் ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களை எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் see you guys, signing off from Kesha Tamil Vlog.